வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம் சென்னை மின்ட்ல இருக்கோம். இங்கிருந்து நாம் மூலக்கொத்தளம் போக போகிறோம். அது இந்த ரைட் சைடு ஸ்ட்ரீட் எண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்டில் போனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரும். எதுக்கு தெரியுது மின் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோம். இங்கே ரைட்டில் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது லெஃப்டில் நமக்கு ரோடு கட் ஆகும். அங்கே தான் மூலக்கொத்தளம் ட்ரை ஃபிஷ் ஷாப் இருக்குது. இந்த ட்ரை ஃபிஷ் ஷாப் வால்டாக்ஸ் ரோடு எண்டில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஷாப்புக்கு மெட்ரோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் தான் இறங்கணும். அங்கேருந்து வெளியே வரும்பொழுது நமக்கு மின்ட் பஸ் ஸ்டாண்டு வரும். அங்கேருந்து ஆட்டோவில் வரலாம், இல்லைன்னா 10 நிமிடம் நடந்தே கூட வந்துடலாம். இல்லைன்னா நமக்கு அங்கே பஸ் கூட இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாப்பிங் பஸ் ஏறி இறங்கினா போகிறோம். இந்த மூலக்கொத்தளம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு இங்கே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயே தான் இந்த கடைகள் இருக்குது. இது ஒன் வேன்றதால கொஞ்சம் நம்ம லெஃப்டில் டேர்ன் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. இங்கே முனையில் பத்மநாபா தியேட்டர் வரும். அந்த தியேட்டர் இப்போது அப்பார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு. இதுதான் இந்த பத்மநாபா தியேட்டர் இருந்த இடம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம லெஃப்டில் போகும்பொழுது எதிர் வரிசையில் மூங்கிலினால் பொருட்கள் தயாரிப்பவர்கள் இருப்பார்கள். தட்டி மேக்கர்ஸ் என்று அழைக்கப்படும் அவங்க மூங்கிலினால் விதவிதமான பொருட்கள் எல்லாம் தயாரிப்பாங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இதுதான் வால்டாக்ஸ் ரோட். இந்த வால்டாக்ஸ் ரோடில் ரைட்டில் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது நமக்கு இந்த தெருவுடைய எண்டு வரும். அந்த தெருமுனையில் லைனாக சில கடைகள் இருக்கும். அதுதான் இந்த ஹோல்சேல் ட்ரை ஃபிஷ் ஷாப். வால்டாக்ஸ் ரோடுன்றது சென்னை சென்ட்ரல் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெரிய ரோடு. இந்த ரோடு மிகவும் பழமையானது. வால்டாக்ஸ் ரோடுடைய ஒரு எண்டில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். மறு எண்டில் தான் இந்த மூலக்கொத்தளம் ட்ரை ஃபிஷ் ஷாப் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹோல்சேல் ட்ரை ஃபிஷ் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விதமான ட்ரை ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு முன்பு இந்த ஷாப்புக்கு எதிர்க்க மூலக்கொத்தளம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. ஆந்திராவுக்கு போகிற நிறைய பஸ்கள் இங்கேருந்து புறப்பட்டுட்டு இருந்தது. அதனால இவங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் இருந்தது. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அதனால் ஓரளவுக்கு பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கு சொன்னாங்க. சென்னையில் நிறைய ட்ரை ஃபிஷ் ஷாப் போயிருப்பீங்க. ஆனால் இதுதான் சென்னையிலேயே மிக பழமையான கருவாட்டு சந்தை. இந்த ஹோல்சேல் ட்ரை ஃபிஷ் ஷாப்பில் நமக்கு விதவிதமான கருவாட்டு வகைகள் கிடைக்கும். இங்கு மொத்தமாகவே நம்மளோட 30லிருந்து 40 கடைக்குள்ளே தான் இருக்கும். அதோடு உட்புறமாக நிறைய கொடவுன் இருக்குது. அங்கெல்லாம் அதிகமான ட்ரை ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வாங்க. வெளியூரில் இருந்து வர்றவங்க நிறைய பேர் இங்கே வந்து கருவாடு வாங்கிட்டு போவாங்க. சின்ன சின்ன கருவாடு கடை வச்சுருக்கிறவங்க கூட இங்கே வந்து தான் மொத்தமாக வாங்கிட்டு போய் விற்பாங்க. இந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு சென்னையிலிருந்து மட்டும் இல்லை, வெளியூரில் இருந்து கூட நிறைய விதமான ட்ரை ஃபிஷ் வரும். இந்த கருவாடு சந்தை ஏறக்குறைய 100 வருடங்களாக இருக்குது. மூலக்கொத்தளம் என்றாலே கருவாடு சந்தை என்று நினைக்கிற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமான இடம் இது. இங்கே கடைசி கடையிலிருந்து ரைட்டில் திரும்பும் பொழுது நமக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரும். லெஃப்டில் திரும்பும் பொழுது நமக்கு பேஷன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் வரும். கருவாடு என்னும் பொழுதே ஃபுல்லாக உப்பாக தான் இருக்கும். அதனால் பிபி இருக்கிறவங்களும் சில பெரியவங்களும் இந்த கருவாடு சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுவாங்க. மற்றபடி கால்வலி மற்றும் உடல் வலி, ரத்தம் சுத்திகரிப்பு, ரத்த சீரோட்டத்திற்கெல்லாம் கருவாடு மிகவும் உபயோகமாக இருக்கும்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த கடைகளில் எல்லா விதமான கருவாடு வகைகளும் கிடைக்கும். அதோடு இங்கே கொடவுன் கூட இருக்குது. சிலர் வெளிநாடுகளுக்கு கூட இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. மற்ற இடங்களை வாங்குறதை விட நம்ம இங்கே வந்து வாங்கும் பொழுது நமக்கு விலை குறைவாக கிடைக்கும். நம்ம ஒரு 1/4 கிலோவுக்கு வாங்கினா கூட நமக்கு கொடுப்பாங்க. நான் போகும்பொழுது நிறைய பேர் வீட்டுக்காக பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 1/4 கிலோ 6 கிலோ மேக்ஸிமம் 1 கிலோ வரையும் வாங்கினாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு பேப்பரில் தான் பொட்டலம் மாதிரி கட்டி தராங்க. இங்கே எத்தனை விதமான கருவாடு இருக்குன்னு இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இது கச்சல் கருவாடு. ஓ, கச்சல் கருவாடு. அது மேலே தொங்குறது வஞ்சர கருவாடு. இது மேலே இருக்கிறது அது வஞ்சர கருவாடு. இது அது பீஸ் பண்ணி வைக்கிறது. ஓ, அப்படியா? எவ்வளோ இதெல்லாம்? 1 கிலோ 1000 ரூபாய். கிலோ 1000 ரூபாய் வரும். இது நகர கருவாடு. நகர இது வந்து ஐர கருவாடு. ஐர கருவாடு. ஐர அது காஞ்ச எறா, தோலோட காய வைக்கிறது. காஞ்ச எறா. ஓகே. இது ஷீலா கருவாடு. ஷீலா கருவாடு. அது என்னது? பாம்பே டேக் வங்குராஜ். அப்படியே என்னமோ மூங்கில்ல கட்ட மாதிரி இருந்தது. இது அது நெத்திலி பொடி. நெத்திலி பொடி.
அது வாழைக்கருவாடு. வாழைக்கருவாடு. இது என்ன இஞ்சி மாதிரி எறா தான். இது தோல் எடுத்து காய்ங்க. தோலோட காய் விற்கிறது, தோல் எடுத்து காய்ங்க. எறாவா? பெரிய எறா இல்லை இது? இதெல்லாம் எவ்வளோ வரும்? கிலோ 600 ரூபாய். 600 ரூபா. இது என்ன கருவாடு இது? அது கோலா தான். கோலா. இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அதோடு நம்ம ரீட்டெயிலும் வாங்கினா கூட நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க. விளக்காவா? கிழிச்ச கருவாடு. கிழிச்ச. இது நெத்திலி. நெத்திலி. இது துண்டு குழம்பு கருவாடு. துண்டு குழம்பு கருவாடா? இது என்ன இருக்கா? நகர. நகர. சீலா. சீலா. இது கிழங்கா. கிழங்கா. சரி. இது கூட எதுவும் இதான் நகர. அது நகர. இங்கே அதிகமாக ஸ்டாக் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அதனால இங்கே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான கருவாடு நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வெளியூர்களுக்கு போகிறவங்க எல்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதால அதிகமான கஸ்டமரும் இங்கே வருவாங்க. இந்த கருவாட்டு கடைக்கு மிக அருகில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பேஷன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன். பேஷன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 பக்கம் வழி இருக்கும். அதில் ஒரு வழி மெயின் ரோடில் வரும். இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா நம்ம இந்த கருவாட்டு கடைக்கு வந்துடலாம். அதனால் நீங்கள் எப்பயாவது வெளியூர்லேருந்து வந்தாலோ இல்லை வெளியூருக்கு போகும்பொழுது வாங்கிட்டு போக நினைச்சாலோ இங்கே கடைக்கு வந்து வாங்கிட்டு இங்கேருந்து நீங்கள் பேஷன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் ஏறிடலாம். வெளியூர்லேருந்து வரவங்க அதிகமாக இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த கருவாடு வகைகளில் வெறும் மீன் மட்டும் இல்லை, எறா கூட இருக்கும். அதிகமாக மீன் பிடிக்கிற இடங்களில் அந்த மீனை சுத்தம் செய்து உப்பு போட்டு தடவி அப்படியே வெயிலில் காய வைப்பாங்க. அதைத்தான் நம்ம கருவாடுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கருவாடு 1 வருடம் வரை கூட கெடாமல் இருக்கும். எனக்கு தெரிந்த இந்த கடைகள் 80 வருடத்திற்கு மேலாகவே இருக்குது. அந்தளவுக்கு பழமையான கடை இது. இன்னும் அந்த பில்டிங் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடே தான் இருக்கும். அதில் பழைய காலத்தில் இருக்கிற ஓட்டு வீட்டில் தான் இன்றைக்கும் அந்த கடைகளும் இந்த கருவாட்டு கடவுனும் இருக்குது. இங்கே அதிகமான கடைகள் மாசி கிடைக்கும்னு போட்டிருந்தது. அதாவது மாசின்றது கருவாடு வகை. நம்மளுடைய உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லதுன்னு அதனால இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சாதாரணமாக பிபி இருக்கிறவங்களுக்கு உடம்புல அதிகமாக உப்பு இருக்குன்றதால இந்த மாதிரி கருவாடு அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க இந்த கருவாடு சாப்பிடலாமான்னு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சாதாரணமாக தமிழ்நாடு, ஆந்திரா, சவுத் இந்தியாவில் அதிகமாக நம்ம இந்த கருவாடு வகைகளை உபயோகப்படுத்துவோம். இதில் வந்து நம்ம தனியாகவும் சமைப்பாங்க, காய்கறிகளோடு சேர்த்து கூட சமைப்பாங்க. சென்னாகுண்ணின்றது வந்து சின்ன சின்ன எறாக்களை தான் வந்து காய வச்சு விற்பாங்க. அதெல்லாம் வந்து காய்கறிகளோடு சேர்ந்து சமைப்பாங்க. ஸோ இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். வஞ்சிர மீன் மாதிரியான கொஞ்சம் பெரிய கருவாடாக இருந்தால் ஒரே ஒரு துணி நல்லா கழுவி உப்பு காரம் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய சோறில் வஞ்சிர மீன் கருவாடு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த கடைகள் காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை மற்றும் இந்த கடைகளுக்கு விடுமுறை. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வாங்க வந்தீங்கன்னா இந்த கடைகள் ஒன்று கூட இருக்காது. மற்ற நாட்களில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வெளியூரில் இருந்துட்டு எங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புவீங்களான்னு கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை வெளியூரில் இருந்து பார்சலாக வேணும்னா கூட இவங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடையில் நான் கேட்டிருந்தேன். அவங்க அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்து இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ்ஷில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நான் அந்த கடையில் வாங்கியிருந்தேன். ஃபோன் பண்ண கொடுப்பீங்களா? இல்லை கொரியரில் அதான் பைக்கில் கொரியரில் அனுப்பிச்சு பண்ணுவீங்களா? நான் யூடியூப்பில் போடுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் அடை கொடுத்தீங்கன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணுவாங்க. தரேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா அந்த ஓலா பைக்கெல்லாம் இல்லை கார்டெல்லாம் இல்லையா? கார்டு கொடுங்க. இது கார்டு காட்டுக்கான அதெல்லாம். இந்த கடையில் அதிகமான வெரைட்டிஸ் இருந்தது. உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அதனுடைய ரேட் என்னன்னு கேட்டுட்டு அந்த ரேட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கொடுவா மேடம், கொடுவா. வஞ்சர துண்டு, இது கோலா துண்டு, பால்சுரா கண்டம், பால்சுரா. இது மேலே இருக்குதா? மேலே பால்சுரா. ஓகே. காஞ்சேரா, சென்னாகுனி, கச்சக்கருவாடு. இதான் கச்சக்கருவாடு. ஜுரத்துக்கு சாப்பிட்றது. ஜுரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஆமாம், ஜுரத்துக்கு சாப்பிடுவோம். கச்சக்கருவாடு எதுக்கு நல்லது? கச்சக்கருவாடு கோல்டுக்கு, கை கால் வலி, பெயினுக்கு, உடம்பு வலிக்கு, மூட்டு வலி கூடவா? மூட்டு வலிக்கு, அப்புறம் ஜுரத்துக்கு இது மாதிரி ஜுரம் இருந்தால் கூட சாப்பிடலாம். கோல்டு இருந்தால் சாப்பிடலாம், பெயின் இருந்தால் சாப்பிடலாம், கை கால் வலி சாப்பிடலாம். நார்மலாக இந்த பிபி இருக்கவங்க சாப்பிடக்கூடாதா?
பிபி இருக்குது சால்ட் இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாது. உப்பு சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க. உப்பு இல்லாத கருவாடை எடுத்துட்டு போய் உப்பு தேவையான உப்பு சேர்த்து சாப்பிடலாம். உப்பு இல்லாமல் சாப்பிடலாம். பொரிச்சு நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். ஆமாம், நல்லா கழுவி. சரி, அது கூட கச்சை கருவாடு. சிலருக்கு கருவாடு குழம்புன்னா அவ்வளோ பிடிக்கும், சிலருக்கு அதனுடைய ஸ்மெல்லே பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் கருவாடு பிரியராக இருந்தால் உங்களுக்கு இந்த ஷாப்புடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இதை போன்ற அருமையான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.